நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை கூட இணைய தொகுப்பின் வழியாக உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும், ஆண்டவரை சிறிது நேரம் ஆராதிப்பதற்கும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தேவாதி தேவன் தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்பிற்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். நண்பர்களே, இந்த நாளையும் நாம் பெரிய வியாழனாக, இல்லை என்றால் புனித வியாழனாக ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று மெய்யான பஸ்காவாகிய ஆண்டவருடைய திரு சரீரத்தையும் அவருடைய திரு இரத்தத்தையும் நான் எனதாக்கி கொள்ளுகின்றேன் என்பதன் அடையாளமாக இந்த நாளை நாம் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஒருவேளை கூடி வர இயலாவிட்டால் கூட இந்த இணைய தொகுப்பின் வழியாக மீண்டும் உங்களோடு இடைபடுவதற்கும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக தேவாதி தேவனுக்கு நன்றியும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளுகின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவராலே தரப்பட வேண்டிய எல்லா விதமான வாழ்க்கை நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களோடும் உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வோடும் மீண்டும் இன்றுமான சதா காலங்களிலும் நிறைவாகவே தங்கியிருப்பதாக. இதனாலும் ஆண்டவருடைய திருமறையை தியானிக்கவும், அவருடைய திருமறையின் சத்தியங்களை அறிந்து கொள்ளவும், அந்த திருமறை சத்தியத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை ஒன்று கூட புதுப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவர் தந்த கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளையும் நாங்கள் இணையத்தில் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து உன்னை ஆராதிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். ஆண்டவர் எங்களுக்காக தியாக பலியாக, எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு ஆண்டவர் எங்களுக்காக தம்முடைய உதிரத்தையே சிந்தினீர். ஆண்டவரே, அந்த உதிரத்தையும் அந்த சரீரத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நினைவு கூறுதலாக எங்களுக்கு வைத்து போன ஆண்டவருடைய அந்த நினைவு கூறுதலை கொண்டாடுகின்ற நாளிலும் ஆண்டவருடைய கிருபை சமாதானம் எங்களோடு தங்கியிருக்க வேண்டுமாறு நாங்கள் உங்களுடைய திருப்பாதத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அன்பு கடவுளே, ஒருவேளை நாங்கள் ஆலயத்தில் சொல்ல முடியாவிட்டால் கூட இல்லங்களிலே அமர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை தியானித்து உண்மையாகவே நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகின்றோமா, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக அமைந்திருக்கின்றன. இத்தனை நாட்கள் இந்த பஸ்கா விருந்திலே நாங்கள் பங்கு பெற்றிருக்கின்றோம். இத்தனை ஆண்டுகளாக உம்முடைய திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறுதலாக பெற்றுக்கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, அந்த நினைவு கூறுதலின் ஆண்டவரே உண்மையான அர்த்தத்தை புரிந்து உண்மையான வாழ்க்கையை எங்களுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு, அறிந்து கொள்ளுவதற்கு இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, பரீட்சையின் காலமாகிய இந்த நாட்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக அமையட்டும். எங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிற நாட்களாக எங்களுக்கு அமைந்திருக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம். எங்களோடு நீர் பேசுவீராக. இந்த வேதத்தின் வார்த்தைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனங்களிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்றதாக அமைந்திருக்க ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வேண்டுகிறோம். இயேசு வழியாகவே ஜெபிக்கும் போதும் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நண்பர்களே, இந்த நாளிலும் சிறிது நேரம் வேதத்தை தியானிக்கவும், ஆண்டவருடைய திருமறையை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொண்ட வேதத்தினுடைய பகுதி பரிசுத்த மாற்கு நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 12 முதல் 26 வரையிலான இறைவார்த்தைகளை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த மாற்கு நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 12 முதல் 26 வரையிலான இறைவார்த்தைகள் உங்களுக்காக நான் படிக்கின்றேன். வேதத்தை கையில் வைத்திருக்கின்றவர்கள் என்னோடு சேர்ந்து இந்த வேதத்தின் எழுத்துக்களை படிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இருக்கிற இடத்துல பயபக்தியோடு ஆண்டவர் நிச்சயமாக இந்த இடத்திலும் எங்களோடு கிரியை செய்வார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கையோடு திருமறையை நாம் கையில் ஏந்தி இந்த வேதத்தின் எழுத்துக்களை நாம் பயபக்தியோடு படிப்போம். மாற்கு நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 12 முதல் 26 வரையிலான இறைவார்த்தைகள். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள்,
அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பார். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புவார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தால் அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அநேகருக்காக சுந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் ரத்தமாயிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்பது இது கிறிஸ்துவின் வாழ்வு திறனர் செய்தி. இதன் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பர்களே, இந்த பஸ்கா நிகழ்வு நாம் அனைவரும் தெளிவாகவும் அழகாகவும் அறிந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆண்டுகளாக வேதத்தை தியானிக்கின்ற நமக்கு இது ஒன்றும் புதிதல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கோணங்களிலே ஒவ்வொரு வித்தியாசமான சிந்தனைகளோடு வேதத்தினுடைய ஆழ்ந்த சத்தியத்தோடு கூட வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த ஆண்டும் வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். 2 பஸ்காவை நான் உங்களுக்கு இந்த நாளில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். என்னுடைய செய்தியாகவும் அதையே தான் நான் அமைத்துக்கொள்ள ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே விரும்புகின்றேன். பொதுவாக இந்த உலகத்திலே வாழுகின்ற எந்த ஒரு மனிதனும் தான் செய்கின்ற தவறுகளை உணருவதில்லை. அதை நான் செய்திருக்கிறேன் என்பதை அறிந்து தன்னை தாழ்த்துவதிலும் தன்னை அர்ப்பணிப்பதிலும் அதிகமாக ஒப்பு கொடுப்பதில்லை. அனைவரும் சாதித்துக் கொள்ளுவார்கள், இந்த தவறை நான் செய்யவில்லை, இந்த தவறு என்னுடையதல்ல, இது அவனுடைய தவறினாலே ஏற்பட்ட விளைவு, மற்றவர்கள் செய்த தீமையினாலே வந்த விளைவு, இது என்னுடைய தவறோ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிழையினாலோ ஏற்பட்டது அல்ல என்று சொல்லி அடுத்தவர்களை குறை சொல்லுகின்ற, மற்றவர்கள் மீது பழி சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கை இன்றைய உலக மக்களிடையே பரவலாக சாதாரணமாக பரம்பி கிடக்கின்ற ஒன்று. யாரும் தாங்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுவதும் இல்லை. ஆதாம் ஏவாள் துவங்கி இன்றைய காலம் வரையிலும் இதுதான் நடைமுறை இயல்பாக நடைமுறையாக மக்களுடைய வாழ்க்கையிலே மனங்களிலே பதிந்திருக்கிற ஒன்றாக இருந்திருக்கின்றது. ஏவாள் தவறு செய்கின்ற போது தன்னுடைய தவறை மறைப்பதற்காக ஆதாம் மீது பழியை போடுகின்றாள், சர்ப்பத்தின் மீதாக பழியை போடுகின்றார். ஆதாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நீர் தந்த பெண் என்று சொல்லி ஏவாள் மீதாக பழியை போடுகின்றார். பாம்பினிடத்திலே விசாரிக்கும் போது பாம்பும் மற்றவர்கள் மீது குறை சொல்லி கடவுளுடைய படைப்பையே குற்றம் காண்கின்ற அளவிலே ஒவ்வொரு குறைவுகளும் மற்றவர்கள் மீதாக திணிக்கப்படுகிறது. தங்களுடைய தவறை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்று ஆரம்பித்த இந்த பழக்கம் இன்று வரையிலும், இந்த நிமிடம் வரையிலும் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றது.
இப்போதைய காலகட்டம் நாம் அறிந்தது, கொரோனா வைரஸ் மூலமாக மனிதர்கள் பாதிக்கப்பட்டு ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்ற இந்த கொடிய காலகட்டம். இந்த கொடிய காலகட்டத்திலும் மற்றவர்களை குறை சொல்லுகின்ற மனிதர்கள் தங்களை உணர்ந்து கொள்ளுவதில்லை. மற்றவர்களை குறை காணுபவர்கள் தங்களை உணர்ந்து கொள்ளுவதில்லை. ஆலயங்கள் மூடப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி அதனுடைய காரணம் அடுத்தவர்களாக இருக்குமோ என்று சொல்லுகின்ற குறைவுதான் தேடப்படுகின்றதை தவிர, என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய மீறுதலினாலே, என்னுடைய அக்கிரமத்தினாலே ஏற்பட்ட விளைவு இல்லை என்றால் நான் தவறு செய்திருப்பேனோ, என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை குறைவுகள் வந்திருக்கலாமோ, என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தவறுகள் மீறுதல்கள் ஏற்பட்டிருக்குமோ என்று சொல்லி நம்மை ஆராய்வதற்கு, என்னை ஆராய்ந்து என்னை திருத்திக் கொள்ளுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுவதற்கு இன்றைக்கு பலரும் விரும்புவதில்லை. இணையத்திலே வந்த பல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று சொல்லுகின்ற சமூக வலைத்தளங்களிலே வந்த பல்வேறு செய்திகளை வாசிக்க நேரிட்டது. அதில் பல 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 விதங்களிலே குறைவுகள் சொல்லப்பட்டன. சிலர் போதகர்களுடைய தவறு, போதகர்கள் குழுக்களை அமைத்ததினாலே, போதகர்கள் 2 குழுக்களுக்கு இடம் கொடுத்து ஒரு சாரார் பக்கத்தில் நின்றதினாலே ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள். மறுபுறத்திலே விசுவாசிகள் தவறு செய்தார்கள், விசுவாசிகளுடைய பாவங்கள் பெருகி போய்விட்டது, விசுவாசிகள் அக்கிரமத்தினாலே மிகுந்து போனார்கள், ஆண்டவரை மறந்து போனார்கள், ஆகையினாலே ஏற்பட்ட விளைவு என்று சொல்லுகின்ற செய்தி மறுபுறம் இடம்பெற்றிருக்கின்றது. இங்கும் குறைவுகள் தான் சுட்டி காட்டப்படுகின்றது. ஒருவர் மீது ஒருவராக பழி சொல்லுகின்ற சூழல் தான் இங்கே அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் குறைவே இல்லாத ஒருவர், குற்றமே இல்லாத ஒருவர் தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இதோ புறப்படுகின்றார். தன்னை சிலுவைக்கு அர்ப்பணித்து இதோ பயணிக்கின்றார். வேதம் சொல்லுகின்றது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு புறப்பட்டு போனார்கள். எங்க போனாங்க? மரிப்பதற்கு. இயேசு எங்க போகிறார்? சிலுவையிலே தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு. ஒருவருடைய மரண வேளை அறியப்படும் என்று சொன்னால் எவ்வளவு துக்கம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நான் செத்து போவேன், இந்த நிமிடத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நமக்கு முன்கூட்டியே தெரியும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமாக இருக்கும். இங்கே ஒருவர் எனக்காக மரிப்பதற்கு சந்தோஷத்தோட ஸ்தோத்திர பாட்டை பாடி புறப்படுகின்றார். சிலுவையை எடுப்பதற்கு, சிலுவையை தோளிலே சுமப்பதற்கு ஒருவர் இதோ புறப்படுகின்றார். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. அவர் குறைச்சதல்ல, இவன் பாவி அவன் பாவி, நோ. உலக மக்களுடைய பாவங்களுக்காக, அவர்களுடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய குறைவுகள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதோ ஒருவர் புறப்பட்டு செல்லுகின்றார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல நிற்பதற்கு, அடுத்த நாள் நடைபெறுகிற நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய கண்களிலே வந்ததினாலே அவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே போய் கதறுகின்றார். ஆண்டவரே, பிதாவே, இந்த பாத்திரம் ஒருவேளை என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. அவர் குரல் சொல்லல, இவன் செய்த தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும், இவர்களுடைய பிழைக்காக நான் ஏன் பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒதுங்கவில்லை, ஏற்றுக்கொண்டு சிலுவையை தோளிலே ஏற்பதற்கு புறப்படுகின்றார். நண்பர்களை, நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய மீறுதலினாலே, நான் செய்த தவறுனாலே இன்றைக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்தவங்களை குறை சொல்லுவதை விடுவோம். என்னுடைய தவறு, நான் போதகனாக இருக்கிறேன், ஒருவேளை என்னுடைய தவறாக இருக்கும் ஆண்டவரே. நான் ஒருவேளை உம்மிடத்திலே மீறுதலை செய்ததினாலே, உம்முடைய ஆடுகளை சரியாக மேய்க்காது போனபடியினாலே இந்த ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்குமே ஆண்டவரே. அப்படி பூட்டப்பட்டிருந்தால் என் தவறை மன்னி. விசுவாசிகள் கேளுங்க, ஆண்டவரே, ஒருவேளை நான் என்னுடைய விசுவாசத்தினாலே கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள், மலிவான உபதேசங்கள் இவைகளுக்கு செவி சாய்த்ததுனாலே, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் தேடி ஓடுகிறதுனாலே, ஆண்டவரே, துணிகரமாக பாவங்கள் செய்ததுனாலே ஒருவேளை ஆலயம் பூட்டப்பட்டிருக்குமோ, என் தவறை மன்னியும்.
ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்ற அர்ப்பணிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். 2 பஸ்காவை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் வழக்கமாக கேட்கின்ற செய்தியை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இந்த பஸ்காவை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவது பஸ்கா நாம் யாவரும் அறிந்திருக்கின்ற ஒன்று. இந்த முதலாவது பஸ்காவை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்கின்றோம். எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகின்ற அந்த நிசான் மாதத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை இந்த பஸ்கா. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் விடுதலை பெற்றதை, அவர்கள் விடுதலைப்படுகின்ற அந்த நாளை நினைவு கூறுதலாக யாத்திராகமம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்படும் போது, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுள், அதை பண்டிகையாய் ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள். தலைமுறை தோறும் ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லுகின்ற செய்தி இங்கே சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை கொண்டாடுகின்ற ஒரு பஸ்காவாக இந்த பஸ்கா அமைந்திருக்கின்றது. இது சாதாரணமான பஸ்கா அல்ல. பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற இடம்பெற்ற இந்த பஸ்கா சாதாரணமானதல்ல. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துகின்றார், பெரிய ஒரு அற்புதத்தை அங்கே நிகழ்த்துகின்றார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், வாதையினாலே எகிப்தியருக்கும் எபிரேயருக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணினதுதான் பெரிய அற்புதம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம். அதுவல்ல அற்புதம். ஆண்டவர் இங்கே நிகழ்த்துகின்ற அற்புதம் அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வேதத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு அதிசயம் இங்கே நிகழ்ந்திருக்கின்றது. ஒருவேளை அது உள்ளான அர்த்தத்திலே சொல்லப்படாவிட்டாலும் எகிப்தின் கடவுளை, எபிரேயரனுடைய கடவுளை, யெகோவாவாகிய கடவுளே கடவுள் என்பதை, மெய்யான தேவரட்சகர் கர்த்தராகிய ஆண்டவர் என்பதை இங்கே ஒருவர் அறிக்கை செய்கின்றார், ஒருவர் வேண்டுகின்றார். என்ன வேண்டுகிறார் தெரியுமா? யாத்திராகமம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே பார்வன் சொல்லுகின்றார், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு போங்க, பரவாயில்ல, இதுவரைக்கும் போக விட மாட்டேன்னு சொன்னவர் இப்ப போங்கன்னு சொல்றாரு. சொன்னவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னையும் ஆசீர்வதியுங்கள். உங்கள் கடவுள் இவ்வளவு வல்லமையான கிரியை நடத்திக்கிற அந்த கடவுள் வல்லமை உள்ளவர். அந்த கடவுள் பெயரில் என்னையும் ஆசீர்வதியுங்கள், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று கேட்கிறார். இது அந்த பஸ்காவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். நண்பர்களை, கடவுளிடத்தில் ஆண்டுகளாய் இந்த பஸ்காவை கொண்டாடுகின்றோமே, பண்டிகையை ஆண்டுகளாக நாம் கொண்டாடுகின்றோமே. நம்ம பார்த்து கேட்பாங்களா? ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் வல்லமை உள்ள கடவுள், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள கடவுள், என்னை ஆசீர்வதிங்கள் அந்த கடவுள் பேரில். யெகோவாவினுடைய வல்லமை அறிந்து அவன் கேட்கிறான். அந்த ஜனங்களுக்காக துணை நிற்கிற கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை அறிந்து ஒரு அரசன் கேட்கிறான், என்னையும் ஆசீர்வதிங்கள் அந்த கடவுள் பேரினால. அன்பர்களை, இன்னைக்கு நம்மை பார்த்து இந்த பஸ்காவில் நம்ம பார்த்து கேட்கிறோம், இவர்கள் இந்த பஸ்காவை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள், இவர்கள் ஆராதிக்கிற கடவுள் வல்லமை உள்ளவர், இவர்கள் ஆராதிக்கிற கடவுள் ஜீவன் உள்ளவர், இவர்கள் ஆராதிக்கிற கடவுள் இந்த கொரோனா வைரஸ்ல எப்பேற்பட்ட கொடிய வைரஸ்களினுடைய தாக்குதல்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகளாக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள், இவர்கள் ஆராதிக்கிற கடவுள், இவர் ஜீவன் உள்ளவர், அவர் பெயரில் எங்களையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்து கேட்பாங்களா? அப்படி கேட்பார்கள் என்று சொன்னால் அது உண்மையான இந்த பஸ்காவுடைய அர்த்தத்தை நமக்கு தருகிறதாக அமைந்திருக்கும். அது உண்மையான பஸ்காவாக அமைந்திருக்கும். என்னையும் ஆசீர்வதியுங்கள். அவ்வளவு கடின இருதயம் உள்ள ஒருவன் மனசு இலகி கேட்கிறார்.
அவ்வளவு கடின இருதயம் உள்ளவன் மனது உடைந்து கேட்கிறான், என்னையும் ஆசீர்வதிங்க, இனிமேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, இந்த கடவுளுக்கு விரோதமாக என்னால் செயல்பட முடியாது, இந்த ஆண்டவருக்கு விரோதமாக இனி எழும்புவதற்கு என்னால் முடியாது, என்னையும் அந்த கடவுள் பெயரிலே ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி கேட்கிறாரு. நண்பர்களை நம்மை பார்த்து கேட்க வேண்டும். இல்லங்களில் நாம் இருக்கின்றோம். ஒருவேளை இந்த வார்த்தை நம்மை சார்ந்தவர்களாலே எழும்பாது போனதுனால் தானோ நம்முடைய ஆலயங்கள் பூட்டப்பட்டது தெரியவில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறவர்கள் எப்படி நம்ம பார்க்கிறார்கள்? இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் போனால், இந்த கிறிஸ்தவனோடு நான் பழகுவேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையும் சீரழிந்து விடும் என்று சொல்லி உங்களை அல்ல கடவுளை தூஷிக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் போன, இந்த ஆலயத்தில் இருக்கிற குழுக்கள், இந்த ஆலயத்தில் இருக்கிற பிரிவினைகள் என்னையும் இந்த கடவுளோடு ஒன்றிணைக்காது, உண்மையான கடவுள் யார் என்பதை அறியாது, என்னை தூரமாக்கிவிடும் என்று சொல்லி எண்ணம் கொண்டதினால் தானோ என்னவோ இன்னைக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்டது. நம்மிலே மாற்றம் வேண்டும். என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன், என்னிலே மாற்றம் வேண்டும். நம் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்துவின் தூய சிந்தனை உருவாக வேண்டும். இந்த கடவுளை மெய்யான கடவுள், இவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவரை மெய்யான கடவுள் என்பதை நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகின்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் பூட்டப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படும். கர்த்தர் நம்முடைய தேசத்தின் மேல் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருப்பார். அவர் மனஸ்தாபப்படுகிற கடவுள், அவர் மனது இறங்குகிற கடவுள். நண்பர்களே, நம்மளே மாற்ற வேண்டும். இனியாகலும் நாம் உணர்ந்து கொள்வோம். மற்றவர்கள் மீது குறை சொல்லுவதை விடுவோம். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் எப்படி கடவுளோடு என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன்? என்னை நான் எப்படி கடவுளோடு ஒன்றிணைத்திருக்கிறேன்? நம்மை ஆராய்ந்து கொள்ளுவோம். நம்மை எண்ணி பார்ப்போம். என் வாழ்க்கை எண்ணி பார்ப்போம். மற்றவர்களோடு ஒப்பிடுவதற்கல்ல, மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவன் அப்படி இவன் அப்படி இருக்கிறான் என்பதல்லனோ, என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கட்டும். அவன் எவ்வளவு பரவல் செய்யட்டும், எவ்வளவுதான் தப்பிதங்களை செய்யட்டும், எவ்வளவுதான் அசுத்தமானதை நடத்திக்கட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நான் கடவுளுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? என் பக்கத்து வீட்டுல வாழுகிறவன் என்ன பார்த்து சொல்லணும், இவர்கள் ஆராதிக்கிற கடவுள் உண்மையானவர். என்னோடு வாழுகிற சக மனிதன் சொல்ல வேண்டும், இவர் ஆசீர்வதித்தால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். ஏனென்றால் இவர்கள் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அந்த வார்த்தை நம் அயலகத்தாருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த பஸ்கா பண்டிகை அமைய வேண்டும். நம்மை சார்ந்தவர்களுடைய வாய்களிலிருந்து அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகிற அளவில் இவர்கள் மூலமாக என் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவர் பிரவேசிக்க வேண்டும். ஜீவனுள்ள கடவுள், உண்மையுள்ள கடவுள், பரிசுத்தமுள்ள கடவுள் எங்கள் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து கெஞ்சுகின்ற அளவில் வாழ்க்கை மாறி போக வேண்டும். நம்முடைய எண்ணங்களிலே மாற்றங்கள் வேண்டும், நம்முடைய செயல்களிலே மாற்றம் வேண்டும், நம்முடைய சிந்தனைகளிலே மாற்றம் வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றம் வேண்டும். என் தவறு ஆலயத்தை பூட்டிவிடக்கூடாது. என் மீறுதல் தேசத்தின் மீது சாபத்தை கொண்டு வரக்கூடாது. நண்பர்களே, நம்மிலே மாற்றம் தேவை. இந்த முதலாவது பஸ்கா அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒருவனுடைய மனதிலே கொண்டு வந்தது. நம் அனைவருடைய மனங்களிலும் அப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த பஸ்கா கொண்டு வரட்டும். இரண்டாவது பஸ்காவிலே நடைபெற்ற நிகழ்வுகள். முதலாவது பஸ்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய அற்புதம் அது. இரண்டாவது பஸ்காவின் அற்புதம் ஒன்று ஏற்கனவே நான் சொல்லியாகிவிட்டது. நான் மரிக்க வேண்டிய இடத்திலே, நான் சாக வேண்டிய இடத்திலே எனக்காக சாகின்ற ஒருவர், நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக மரிப்பதற்கு பயணப்படுகின்ற ஒரு கடவுள், அவர் எல்லாம் ஆராதிக்கின்றோம், அவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த 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 இரண்டாவது பஸ்கா நமக்கு சுட்டி காட்டுகின்ற இன்னொரு அழகான தரமான சம்பவம் என்னவென்று சொன்னால், நாம் வாசித்த கடைசியாக சொல்லப்பட்ட அவர்கள் 26வது வசனம், அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். இவர்களுடைய பயணம் எதற்கானது? நான் முதலே சொன்னது போலவே மரிப்பதற்காக பயணப்படுகின்ற ஒரு அனுபவம். அன்பர்களே, இந்த இரண்டாவது பஸ்கா ஒவ்வொரு நாளும் எனக்கு நினைவுபடுத்துகின்ற ஒன்று,
சுபிட்சமான வாழ்க்கையை தேடுவதற்கோ இல்லை கடவுள் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற இடத்திலே நான் அமர்ந்திருப்பதற்கோ, மெய்யான கடவுளை அறிந்திருக்கின்ற நான் அந்த அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆலயத்திலே மட்டும் சென்று பாட்டுகளை பாடி நான் அவரை ஆராதித்து விட்டேன், என்னுடைய கடமை முடிந்தது, ஆண்டவருடைய பஸ்காவை பெற்று விட்டேன், என்னுடைய கடமை முடிந்தது, ஒவ்வொரு முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆலயத்திலே சென்று திருவிருந்து எடுத்தேன், என்னுடைய கடமை முடிந்தது என்று சொல்லி அமர்ந்திருப்பதல்ல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவனை என் கூட சேர்ந்து அவனுக்கு சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடமை. நாம பின்னால போனோம், அவர்கள் போகிறார்கள், நாம இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால நாமும் போக வேண்டும். இயேசுவானவரோடு சேர்ந்து நானும் ஆண்டவர் வருகிறேன் என்று சொல்லி நானும் போக்குவதற்கு நினைவு கூறுதலாக இங்கே ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். இந்த 2வது பஸ்கா எனக்கு சொல்லுகின்ற ஒரு பெரிய சத்தியம். நான் ஆலயத்தில் வந்த பாடின ஸ்தோத்தரித்த நல்லதுதான். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நிச்சயமாக அவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதோடு என்னுடைய பணி முடிவடையவில்லை. சிலுவை எடுத்து அவர் எந்த நோக்கத்திற்காக சிலுவையை சுமந்து சென்றாரோ அதே நோக்கம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் உண்டு. அதே உறுதி, அதே தன்மையோடு நாமும் நம்முடைய சிலுவை எடுத்து இயேசு கிறிஸ்துவானவரோடு அந்த ஸ்தோத்திர பாட்டோடு அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு, அந்த கொல்கதா மலைக்கு நேராக பயணப்படுகின்றதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கின்றார். பயணப்படுவோமா? ஆலயத்தில் அமர்ந்து குறை பேசினதெல்லாம் போதுமே. ஆலயத்தில் அமர்ந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் இதோடு முடிஞ்சது, சண்டே ஸ்கூலில் வந்தேன், சண்டே ஸ்கூலில் அமர்ந்தேன், வேதத்தை படிச்சுட்டேன், பக்திமர் சங்கத்தில் போனேன், என் பக்தி வாழ்க்கை மெருகேறிச்சு, பெண்கள் சங்கத்தில் அமர்ந்தேன், என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அதோடு முடிந்து போகவில்லை நம்முடைய கடமைகள், நம்முடைய செயல்பாடுகள். அவருக்கு பின்னால் நானும் போகணும். ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர் உண்டு, ஆண்டவரை அறிந்து கொள்ளாம எத்தனையோ பேர் வாழுகிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு, இவரே மெய்யான கடவுள், இவரே மேசியா, உங்களுக்காக எனக்காக மரித்த கடவுள் இவர், இவருக்காக இவர் பின் சொல்லுவதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவரோடு பயணிக்க, அவரோடு புறப்பட ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆகையினால் தான் கடைசியில் அவர் சொல்லும் போது, நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீ கிறிஸ்தவனானியா புறப்பட்டு போ, இருக்காத. உன்னால யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியும் அத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லு. பாடுண்டா உண்டு, கஷ்டம்டா உண்டு, சொல்லு. ஆனாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமாக இந்த பஸ்கா நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற 2 செய்திகள். முதலாவது பஸ்கா ஞாபகப்படுத்திட்டு நம்ம கூட வாழுகிறவங்க நம்மிடத்துல கேட்கணும், இந்த கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், ஜீவனுள்ள கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்து கேட்கலாம். 2வது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த 2வது பஸ்கா நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற செய்தி, ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட சிலுவை எடுத்துக்கொண்டு புறப்படுவதற்கு, அவரோடு கூட பயணிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல காலகட்டங்களாக இந்த காலகட்டங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், ஆலயத்திலே ஆராதனைகள் நடைபெற வேண்டும். ஆலயத்திற்கு போகும்போது, இனி நான் ஆலயத்திலே கால் வைக்கும் போது ஒரு புதிய மனிதனாக, ஆண்டவர் என்னுடைய மீறுதலினாலே, என்னுடைய தவறினாலே இது ஏற்பட்டது, என்னுடைய அக்கிரமத்தினால் இது ஏற்பட்டது, இனி என் வாழ்க்கையில் நான் அக்கிரமக்காரனாக அல்ல, நீதிமானாக. இந்த ஆலயத்தில் இனி 2 குழுக்களுக்கு இடம் இல்லை ஆண்டவரே, பிரிவினைகளுக்கு இடம் இல்லை, இனி பதவி வெறிகளுக்கு என்னுடைய ஆலயத்தில் இடம் இல்லை. பரிசுத்தத்தோடு உண்மை உள்ளத்தோடு உம்முடைய ஆலயத்தில் நான் வருவேன். அந்த அர்ப்பணிப்போடு இந்த பஸ்கா திருவிழாவை நாம் இல்லங்களில் இருந்து ஆசிரிப்போம். நம்மை கடவுளுடைய சமூகத்தில் கூடுமான மட்டும் எவ்வளவு அர்ப்பணிக்க முடியுமோ அவ்வளவு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்ம மத்தியில பெரிய அற்புதங்களை செய்வதாக. ஆமென். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உணர்வை தரட்டும். எங்கள் வாழ்க்கையில் இதைகளை, இந்த வசனங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு வல்லமையை, கிருபையை, இரக்கத்தை தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசமே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. உலகிலே பலசாலி நாடுகள் என்று சொன்னவர்கள் கூட
உலகிலே வல்லரசுகள் என்று சொல்லி தங்களை காட்டினவர்கள் கூட கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரியை கண்டு அச்சப்பட்டு நடுங்கி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி அச்சப்பட்டு கொண்டிருக்கும் போது கடவுள் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய மீறுதலினாலே என் ஆலயம் பூட்டப்பட்டிருந்தால் என் அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே. என் மீறுதல்களை ஆண்டவரை பொறுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆலயம் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தில் எவ்வளவு போட்டிகள் ஆண்டவரே, ஆண்டவர் எவ்வளவு பொறாமைகள், எவ்வளவு வஞ்சகத்தின் எண்ணங்கள் ஆண்டவர், எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு தாபங்கள் ஆண்டவர். ஒரு சாதாரண ஒரு பதவிக்காக, ஒரு சின்ன பொறுப்புக்காக, ஒன்றுக்கும் உதவாத அந்த பொறுப்புகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் மீது நாங்களே பாவத்தை வருவித்துக் கொண்டோம் ஆண்டவர். இனிமேல் அப்படி இல்லை ஆண்டவரே. நாங்கள் சகோதரர்களாக கிறிஸ்துவின் திரு சரீரத்தின் அவயவங்களாக எங்களை அர்ப்பணித்து வாழ, ஒன்றுபடுத்தி வாழ ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட அன்பு கடவுளை உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வதற்கிறோம் ஆண்டவர். இந்த பெரிய வியாழக்கிழமை தொழுகை ஆண்டவர் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும். இல்லங்களிலிருந்து கடவுளை ஆராதிக்கின்ற தொழுகையாக ஆண்டவரை எங்களுக்கு நீங்க அமைத்து தாங்க ஆண்டவரை. எங்களை அர்ப்பணிக்கின்ற இல்லத்திலிருந்து வந்து கூட எங்களை ஆண்டவரை ஆராய்ந்து கொள்ளுகிற தொழுகையின் வேலைகளாக இந்த தொழுகைகள் எங்களுக்கு அமையட்டும் ஆண்டவர். இந்த நேரத்திலும் பாடுகளோடு, உபத்திரவத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு வாழுகிற, ஐயோ எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்குகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரை. உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரை இறங்கட்டும் ஆண்டவரை. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அறைகளிலும் கர்த்தருடைய வல்லமையும் பிரவாகம் இறங்கி செல்லட்டும் ஆண்டவரை. உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவர்களை ஆளுகை செய்யும்படியா இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகா பெரிய வல்லமை அவர்களை ஆளுகை செய்து விடுதலையை கட்டளையிடும்படியா இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இப்படி அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடைபெறட்டும் ஆண்டவர். அபிஷேகங்கள் ஆண்டவரை நடைபெறட்டும். எங்கள் தேசத்தில் இந்த வைரஸ் தாக்குதல்களுடைய ஆண்டவரே வீரியம் குறைவதற்கு ஆண்டவரே வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டது, இந்த நோய் கட்டுப்படுத்தப்பட்டது, இனி பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிற மகிழ்ச்சியின் செய்தி எங்களுடைய காதுகளிலே வந்து சேருவதற்கு ஆண்டவர் வல்லமை, கிருபை, பராக்கிரமத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் என் தேவனாலே ஆகும் என்று சொல்லி தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு முறை கூட எங்கள் தேசத்துல இரக்கம் வைத்து எங்கள் ஆலயங்கள் திறக்கப்பட, எங்களுடைய திருச்சபைகள் திறக்கப்பட்டு நாங்கள் மீண்டும் உண்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தேவன் வல்லமை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு வழியாக ஜெபிக்கும் போதும் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.